இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த குர்த்தியோட பேட்டர்ன் பார்த்தோம். இதில் வந்து பாட்டமில் ஃப்ரில் வந்து அன்இவனாக இல்லாமல் ஈக்குவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாட்டம் சைடில் ஃப்ரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுப்போம். இதில் பாட்டமில் ஃபோல்டு பண்ணாமல் மேலே மட்டும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி தச்சுட்டு இந்த மாதிரி கேதரிங் ஃபீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் வந்து கீழே அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதோட ஒரு 3 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஈவன் பண்ணி கட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஃபேப்ரிக்கில் நம்ம அட்டாச் பண்ணல. இந்த மாதிரி ஸ்கேலோ பேட்டர்னில் அட்டாச் பண்ணுறதுனால நமக்கு வந்து கீழே பாட்டமில் அன்இவனாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல ஹைட் வந்து கம்மியாகவும் ஒரு இடத்துல ஹைட் அதிகமாகவும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்டில் எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். இப்போ 4 இன்ச் இருக்குது. அதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்கேலோ பேட்டர்னுக்கு மேலே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அந்த வளைவாக இருக்குல்ல அதுக்கு மேலே கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஒரு கோடு போட்டுடலாம். அந்த லைன்லேருந்து ஈவனாக அந்த 4 இன்ச்சு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த ஹையஸ்ட்டு பாயிண்ட்டில் தான் கோடு போட்டிருக்கோம். அந்த பாயிண்ட்டில் வந்து வச்சு நமக்கு தேவையான ஹைட் வந்து ஈவனாக மார்க் பண்ணுங்கள். ஈவனாக மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஃபுல்லாக வந்து ஈவனாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த மார்க் பண்ண லைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதனால இப்போ நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 மடங்கு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா மேல் பக்கம் மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கீழே பாட்டமில் மட்டும் மடிச்சு தைக்காதீங்க. மடிச்சு தைக்காமல் நம்ம வந்து ஈவன் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மடிச்சு தைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட நியூ பேட்ச் வந்து ஜூலை 17 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிளாஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.